மதுரையில் வரும் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு குறித்து இந்து முன்னணி நிர்வாகிகள் சென்னையில் விளக்கமளித்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நாம எதிர்பார்க்கிறது 5 லட்சம் மக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முருக பக்தர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடணும். கந்தசஷ்டி கவசத்தை பாடி கந்தனுடைய புகழை பரப்ப வேண்டும். கந்தனுடைய கருணையை மக்கள் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை, இதுவரை உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு முயற்சியை இந்த மாநாட்டின் மூலமாக எல்லாரும் சேர்ந்து 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாட இருக்கின்றோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்துக் கொள்வோம். விஐபி பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கின்றார். உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க 2 பேர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து வரக்கூடிய விஐபிகள். தமிழ்நாட்டில் எல்லாருமே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள், மடாதிபதிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். நாங்கள் இதுக்கான ஒரு அழைப்புதல்லாம் எதுவும் தனியாக போடலை. வரவங்க அத்தனை பேரையும் வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கோம். யார் வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கோம். அவருக்கு நாங்கள் வர்றது, அவரை பற்றி இன்னும் சரியான தகவல் எங்களுக்கு வரல. ரஜினிகாந்த் இன்வைட் பண்ணியிருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரபலங்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. யார் வராங்கங்கிறதும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் கிட்டத்தில் தெரியும். அரசியல்வாதியாக இருந்தால் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆன்மீகவாதி பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பெஹல்காம் தாக்குதல் நடந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அறுவடை வீடுகள்லையும் போய் பூஜை பண்ணுவார். ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவர். எங்காவது ஒரு இடத்துல கோவில்களுக்கு பிரச்சனைன்னா குரல் இருக்கக்கூடியவர். ஆகையினால அவர் ஆன்மீகவாதி. அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதி என்கிற காரணத்தினால் அவர் கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் அவர் மடாதிபதி. அவர் இப்போ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மடாதிபதியாக இருந்தவர். ஆகையினால் அதுக்கு பிறகுதான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. மடாதிபதி என்கிற காரணத்தினால காவி உடை, எப்பவுமே காவி உடையில் இருக்கக்கூடியவர். ஆகையினால அவரை கூப்பிட்டுருக்கோம். எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கோம். சீமான் உட்பட. விஜய் நேரடியாக கொடுக்கல, அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்துருக்கோம். அதாவது நாங்கள் என்ன சொன்னோம்னா, எல்லாருக்குமான முயற்சி செய்தோம். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சி செய்தோம். யார் நேரம் கொடுத்தார்களோ அவங்கள நேரடியாக பார்த்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அலுவலகத்துக்கு செய்தி அனுப்பிச்சோம். நாங்கள் முருகர் மாநாடு மட்டும் இல்லை, இதுவரை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாநாடு நடத்தும். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாநில மாநாடை நடத்தும். 2015 கோயம்புத்தூரில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்தும். அதுக்கு பிறகு 2020 எங்களுடைய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய மாநாடு சென்னையில் நடந்திருக்க வேண்டும். கொரோனா பெருந்தொற்றும் காரணமாக சென்னையில் மாநாடு நடத்த முடியலை. 2025 அடுத்த 5 ஆண்டு 2025 மாநாடு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு தலைப்பு கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாநாட்டிற்கான தலைப்பு முருக பக்தர்கள் மாநாடு. முருகனை முன்னிறுத்துறதுக்கான காரணம், நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுள், தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் முருகனை வழிபடக்கூடியவர்கள். அதனால முருகன் தமிழ் என்று சொன்னாலே முருகன், தமிழ்நாட்டு மக்களுக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு பந்தம் இருக்கு.